கலை ஆர்வலர்களுக்கும் மாணவர்களுக்கும் மகிழ்ச்சியான செய்தி. பென்சில் கிட்ஸ் அமைப்பின் சார்பில் ஸ்பிளாஷ் ஆஃப் கிரியேட்டிவிட்டி ஆர்ட் எக்ஸிபிஷன் என்ற கலை கண்காட்சி ஜூலை 3 முதல் 9ஆம் தேதி வரை சென்னை கிரீம்ஸ் ரோட்டில் அமைந்துள்ள லலித் கலா அகாடமியில் நடைபெறுகிறது. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் தங்களது கலை திறமையை வெளிப்படுத்தும் வகையில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மாணவர்கள் தங்களின் ஓவியங்கள் மற்றும் படைப்பாற்றலை பொதுமக்கள் முன் காட்சிப்படுத்துவதற்கான சிறந்த வாய்ப்பாக இந்த கண்காட்சி அமைகிறது. கலைத்துறையில் புதிய திறமைகளை ஊக்குவித்து படைப்பாற்றலை வளர்க்கும் நோக்கத்துடன் இந்த நிகழ்வு நடத்தப்படுகின்றது. ஜூலை 3 முதல் 9ஆம் தேதி வரை பொதுமக்கள் அனைவரும் இந்த கலை கண்காட்சியை நேரில் பார்வையிட்டு இளம் கலைஞர்களின் படைப்புகளை ரசிக்க ஏற்பாட்டாளர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர். குன்றத்தூரில் பென்சில் கிட்ஸ் ஓப்பன் பண்ணியிருந்தோம். 6th இயர் இப்போ ரன்னிங் ஆகுது. இந்த 6th இயரில் நம்ம ஒரு பிளேஸ் சூஸ் பண்ணணும் கேலரிக்காக. அது இன்டர்நேஷ்னல் ஆர்ட் கேலரி, தட் இஸ் கால்ட் லலித் கலா அகாடமி. இது கிரீம்ஸ் ரோட்டில் இருக்குது. ஸோ இங்கே என் குழந்தைங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி லாஸ்ட் இயரே நான் அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு இந்த இயர் டேட் கிடச்சிது. 1 வீக் நான் என் குழந்தைங்களுக்காக இங்கே நான் ரெண்ட் எடுத்து பண்ணியிருக்கேன். ஸோ அவங்களோட ஃபோட்டோஸ், அவங்க பண்ண ஒர்க்கை இங்கே நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இது சேலுக்கும் இருக்குது. இது எதுக்குனாக்க நாட் ஃபார் ஒன்லி சேல், இது என் குழந்தைங்களோட மோட்டிவேஷன். அவங்கள எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும், அவங்க எக்ஸ்ப்ளோர் ஆகணும், அதுக்காக நான் இதை சூஸ் பண்ண பிளேஸு. ஸோ இங்கே வந்தீங்கன்னா நிறைய பிக்சர்ஸு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம், உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கலாம். ஆர்டிஸ்ட் பேர் ஸ்ருதிலயா. இவங்க என்ன ட்ரா பண்ணியிருக்காங்கன்னா ரங்கநாதரையும் ஆண்டாளையும் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ரங்கநாதர் சயன கோலத்தில் இருக்கார். ஆண்டாள் உள்ள அவங்கள என்ன பண்ணுறாரு, அவர் எப்படி கிரேஸ்ஃபுல்லாக இருக்காருன்ற அழகை ரசிச்சுட்டு நிற்கிறாங்க. இது என்னோட பிக்சர். இது என்னன்னா, ஒரு ஆண் எவ்வளோ தான் அரகண்ட்டாக இருந்தாலும் ஒரு கேர்ள்கிட்ட வரும்போது அவன் அரகண்டெல்லாம் விட்டுட்டு அவனோட எமோஷ்னல் பாண்டிங்கை லேடிக்கிட்ட காமிக்கிறாங்க. அந்த ஒரு சுச்சுவேஷனுக்காக நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த பிக்சர் 11th கிளாஸ் படிக்கிற குழந்தை தான். ஸோ அவங்க அந்த ஒரு ரிலீஜியன் ஓரியன்டாக எடுத்திருக்காங்க இந்த பிக்சரை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களால முடிஞ்ச அவுட்புட்டை கொடுத்து சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. பிக்சரை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ டீட்டெயிலிங் இருக்குன்னு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 11th படிக்கிறாங்க. அவங்க ஒரு உமன் எம்பவர்மெண்ட்டை பற்றி பேசுகிறதுக்காக இந்த கான்செப்ட் எடுத்தாங்க. விமன்னாலே ஃப்ளார் மட்டும் இல்லை, அவங்களால எல்லாமே அச்சீவ் பண்ண முடியுன்ற ஒரு கான்செப்டுக்காக தான் இது எடுத்திருக்காங்க. இது ஒரு அடல்ட்டு பண்ணாங்க. அவங்க என்ன கான்செப்ட்னா, ஒரு அம்மா பாண்டிங் எப்படி இருக்குது குழந்தைக்கிட்ட, ஸோ அந்த குழந்தைய அவங்க எவ்வளோ அரவணைச்சிருக்காங்க அப்படின்றதுக்காக இது எக்ஸாம்பிளான பிக்சர். ஸோ எப்போவுமே எல்லாருக்குமே ஒரு பீஸ் தேவைப்படுது. ஸோ அது நம்மக்கிட்ட வேணும்னா நமக்கு கண்டிப்பாக ஒரு புத்தாவை பார்த்தாலே பீஸ்ஃபுல்லாக தெரியும். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பிக்சர் தான் இந்த பிக்சர். Myself Janvishri from Pencil Kids. It's the painting of a temple dancer. It's one of the classical forms of India. It represents the Indian culture, devotion and beauty. This boss is the combination of the Aramandi, Alapatma and Karakamuka. பேர் ஸ்ருதிலயா. நான் இந்த ஓவியத்தை வரைஞ்சிருக்கேன். இவங்க லார்ட் ரங்கநாதா, இவங்க ஆண்டாள். ஸ்ரீரங்கத்தில் லார்ட் ரங்கநாதா ரொம்ப ஃபேமஸானவங்க. லார்ட் ரங்கநாதா ஒரு காஸ்மிக் சர்பண்ட் ஆதிசேஷா மேலே ஒரு பீஸ்ஃபுல்லான ரெஸ்ட்டாக எடுக்கிறாங்க. அவங்களோட ஹைஸ் ஹாஃப் ஓப்பனாக இருக்கும். அவங்க யூனிவர்ஸையும் பார்க்குற மாதிரி ட்ரீம் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஆண்டாள் அவங்களோட அழகை ரசிச்சுட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்குது. ஆண்டாள் லார்ட் ரங்கநாதாவை விரும்புகிறாங்க. அவங்க எந்த மார்டல் மேனையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், லார்ட் ரங்கநாதா மட்டும்தான் எனக்கு வேணும்ன்ட்டு உறுதியாக இருந்தாங்க சின்ன வயசுலேருந்து. 2 பேரும் ஒரு அழகான லவ் ஸ்டோரியை கொடுக்குற மாதிரி இந்த பெயிண்டிங்கை நான் பண்ணியிருக்கேன். Here I am do this painting. This one is African inspired painting. This one is abstract painting.
and here we have to use a lot of gold foils and cement works at all. So I'll be represent here as a black girl because I have friends most often in black. And after that, why I should do the black means black is bold and it's too colorful, so that's why I'll be mentioning this one. And after that, I'll add some flowers. It will be blossom, so girl can freedom with the blossom, and that's it. Hello, hi. I am Vijay Bhavani. My daughter is Vardhini. இது வந்து அவங்க பண்ண பிக்சர் தான். She is actually studying 4th standard and she is only 9 years old when she did this picture. Actually, she is associated with Pencil Kids and ma'am for like around 5 years. Like அவங்க யூகேஜி படிக்கும்போது நான் மேம் கிட்ட அவங்களுக்கு கொண்டு வந்து விட்டேன். அதுக்கப்புறம் the growth அந்த ட்ரெமெண்டஸ் growth எல்லா டெவலப்மெண்ட் எல்லாமே வந்துட்டு மேமோட என்கரேஜ்மெண்ட், மேமோட மோட்டிவேஷன், த டெடிக்கேஷன் ஷி ஷோஸ் டுவர்ட்ஸ் தி சில்ட்ரன். அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இட்ஸ் லைக் ட்ரெமெண்டஸ். அதை நீங்கள் நினச்சே பார்க்க முடியாது. அவங்களோட கெரியருக்காக ஷீ வில் சாக்ரிஃபைஸ் மோர். லைக் அவங்களோட கிளாஸஸ் டைமிங்ஸ் எல்லாமே வந்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே அவங்களோட பெனிஃபிட் பண்ணுற மாதிரியே எல்லாமே இருக்கும். மோரோவர் லாஸ்ட் 3 இயர்ஸாகவே வந்துட்டு குன்றத்தூர்லேயே தான் வந்து எக்ஸிபிஷன் நடந்துட்டு இருந்தது. இந்த வருஷம் தான் வந்துட்டு மேம் ஹேஸ் புட் லாட் ஆஃப் எஃபர்ட். இதுக்கு பேக் நம்ம ஜஸ்ட் இதை நம்ம பார்க்குறோம், பட் இதுக்கு பிஹைண்ட் த ஒர்க் வந்து நிறைய இருக்குது. அது மேமும் சாரும் சேர்ந்து தான் இவ்வளோ பெரிய லலித் ஆர்ட் அகாடமியில் வந்து ஒரு ஸ்பேஸ் கெடுத்து அங்கே வந்து குழந்தைங்களோட பிக்சர்ஸை வைக்கிறது வந்து இட்ஸ் நாட் அ ஈஸி ஜாப். ஒரு நார்மல் பீப்புளால் இது கண்டிப்பாக முடியாது. ஒன்லி வித் சப்போர்ட் அண்ட் ஹெல்ப் ஆஃப் மேம் வந்து இட் இஸ் ஹேப்பனிங் டுடே. ஐ எம் லைக் சீரியஸ்லி வெரி கிரேட்ஃபுல் டு மேம் ஃபார் இவளை இந்த அளவுக்கு கொண்டு வந்ததுக்கு காரணமே வந்துட்டு மேம் தான். ஷீ இஸ் பிஹைண்ட் ஆல் தி சக்ஸஸ். எனக்கு என்ன ஆசை தான், ஒரு நாள் வந்துட்டு அவளும் மேம் மாதிரியே ஒரு ட்ராயிங் ஸ்கூல் வச்சு ரன் பண்ணும். அதுதான் என்னோட ஆசை ஆக்சுவலி. தேங்க்யூ ஸோ மச் மேம். It is the Dome of the Rock. It's constructed between 685 to 695 CE. It's the 7th century. It's constructed by Sulaiman alayhi salam. I take 2.5 or 3 months ஆச்சு. ப்ராஃபட் நபி அவர் வந்து இங்கேருந்து 1 day ட்ராவல் வந்து இந்த மசூதிலேருந்து தான் வந்து ஸ்டார்ட் பண்ணார். அதுலேருந்து தான் வந்து இந்த மசூதி ஃபேமஸ். இஸ் த மோஸ்ட் ஐகானிக்கான இஸ்லாமிக்லேயே மோஸ்ட் ஐகானிக் மக்காவோட. அண்ட் தென் செகண்ட் வந்து இந்த மஸ்ஜித் தான். இது வந்து அல்-அக்ஸாக்கு பேக் சைடில் இருக்க மஸ்ஜித். இது வந்து பாலஸ்தீனில் இருக்குது, ஜெருசலமில் இருக்குது. இதுலேருந்து தான் வந்து அந்த நபி இங்கே பயணம் பண்ணார். அண்ட் தென் வந்து இதில் வந்து ஜின் மூலமாக வச்சு இதை கட்ட பண்ணது. ஸோ இட்ஸ் வந்து ஓல்டஸ்ட் அண்ட் மோஸ்ட் ஸ்பெஷல் ஆஷிஃபா.